ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நான் வீடு புதுசாக பால் காய்ச்சினேன். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ எனக்கு ஓன் வாய்ஸ் பேசுறதுக்கும் எனக்கு தெரியாது. ஸோ பசங்கக்கிட்ட கேட்டு நான் கற்றுக்கினேன். இந்த வாய்ஸ் எப்படிப்பா கொடுக்கணும், இந்த வீடியோ போட்டால் வாய்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி பேசணுன்னு பசங்கக்கிட்ட கேட்டேன். பசங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது ஜூன் மாதத்தில் நான் பால் பொங்கினேன். ஆக்சுவலி எங்கள் வீடு ரொம்ப மேலே இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம். மேலே இருக்கிறதால எனக்கு ஏறி இறங்குறதுக்கு ஆகுறதில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு வீடு நாங்கள் போனோம். அந்த வீட்டில் லூனா இருக்கிறதால அவங்க வீட்டு ஓனர் இல்லை, நாய் இருந்தாக்கா நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல, நீங்கள் வேறு பார்த்துக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, எங்களோடு கூட அந்த குட்டியை அதை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் அவளுக்காகவே நாங்கள் சரி பரவாயில்ல, நம்ம சின்ன வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு லூனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். இல்லை பரவாயில்ல, அவளை விட்டெல்லாம் இருக்க முடியாது, நீங்கள் வேறு வீடு பாருங்கன்ற சொன்னதால் அர்ஜெண்ட்டாக இன்னொரு வீடு பார்த்தாச்சு. பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு. சின்ன வீடாக இருந்தாலும் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த வீட்டில் நாங்கள் பால் காய்ச்சினோம். காலையிலே நான் 4:30 மணிக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு பால் காய்ச்சினோம். ரொம்ப நல்லா பால் பொங்கி வந்தது. வாழ்க்கையில் நம்ம எந்த நாளெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அந்த நாளை நம்ம நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? எனக்கு அந்த நாள் ரொம்ப சந்தோஷத்துக்கு கொடுத்துச்சு. நல்லா பால் பொங்கி வந்தது. இந்த மாதிரி என்னோடய குடும்பத்துலேயும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.